ஹாய் மக்களே, இது உங்கள் புரட்சி விடியல் சோசியல் மீடியா. இது வீடியோ நோக்கம் என்னென்னா, எஸ்ஆர் ஃபார்ம் சம்மந்தமாக பல சிக்கலுக்கு பிறகு நம்ம இந்த ஃபார்ம் பூர்த்தி பண்ணி கொடுத்துருப்போம். 2002 ஓட்டு போட்டோமா போடலையா, நமக்கு நம்மளோட அப்பாக்கள் போட்டாங்க, அம்மா போட்டாங்களா, இதெல்லாம் நிறைய குழப்பத்துக்கு பிறகு ஒரு வழியாக நம்ம ஃபார்மை கொடுத்துட்டோம் அப்படின்ற ஒரு நிம்மதி அடைஞ்சிருப்போம். அது சம்பந்தமாக இன்றைக்கி அரசு நம்ம வெளியிட்ட ஒரு பட்டியல் 19/12/2025 வெளியிட்டுக்கிறாங்க. இதில் யார் பெயர் இல்லை, யார் பேர் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வீடியோ மூலம் பார்ப்போம். இந்த வீடியோவில் கடைசியில் நான் அந்த லிங்க் கொடுத்துக்கிறேன். அந்த லிங்கை நீங்கள் பார்த்து உங்களுடைய பெயர்கள் பட்டியல் இருக்கா என்று சரிபார்த்துக் கொள்ளுங்கள். எஸ்ஐஆர் வரைவு வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இருக்கிறதா இல்லையா என்பதை கண்டறிவது எப்படி? ஒருவேளை உங்கள் பெயர் விடுபட்டிருந்தால் மீண்டும் வாக்காளர் பட்டியலில் சேர்க்க என்ன வழிமுறை? முதலில் வரைவு வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இருக்கிறதா என்பதை voters.eci.gov.in என்கிற இணையதளத்தில் உங்கள் வாக்காளர் அடையாள அட்டை எண் உள்ளிட்ட விவரங்களை வழங்கி அறிந்து கொள்ள முடியும். ஒருவேளை உங்கள் பெயர் நீக்கப்பட்டிருந்தால் அதற்கான காரணமும் அந்தந்த மாவட்ட தேர்தல் அதிகாரிகளின் இணையதளங்களில் தெரிந்து கொள்ள முடியும். வரைவு பட்டியலில் நீக்கப்பட்ட வாக்காளர்கள் படிவம் 6 பூர்த்தி செய்து உரிய ஆவணங்களுடன் ஜனவரி 15ஆம் தேதிக்குள் மீண்டும் சமர்ப்பிக்க வேண்டும். இதன் மூலம் ஆவணங்கள் பரிசீலிக்கப்பட்டு மீண்டும் வாக்காளராக இணைக்கப்படுவீர்கள். இந்த படிவம் 6 வாக்குச்சாவடி நிலைய அலுவலரிடம் பெற்றுக்கொள்ளலாம் அல்லது தேர்தல் ஆணைய இணையதளத்தில் ஆன்லைனிலும் பூர்த்தி செய்து கொள்ளலாம். அதே வேளையில் வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் நீக்கப்பட்டதற்கான காரணத்தில் ஆட்சேபனை இருந்தால் அது தொடர்பாக ஜனவரி 18ஆம் தேதி வரை முறையிடலாம் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. விடுபட்ட வாக்காளர்கள் சமர்ப்பிக்கும் அனைத்து விண்ணப்பங்களும் பரிசீலிக்கப்பட்டு இறுதி வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படும். இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் பிப்ரவரி 17ஆம் தேதி வெளியாகிறது. இதில் உங்கள் பெயர் இடம்பெற்றால் மட்டுமே 2026 சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க முடியும்.